நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சற்று நேர சிந்தனைக்காக வேதத்தில் இருந்து ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போமாக. தெரிந்ததான வசனம்தான், அதை மையமாய் வைத்து சற்று நேரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பிரைஸ் காட், அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் பிரைஸ் காட் குறைவற்றதாக இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் பேதையை ஞானியாக மாற்றுகிறது. அல்லேலூயா. இங்கு நாம் பார்த்த வேத பகுதி, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். ஆமென். இதில் சொல்லப்பட்ட அந்த ரட்சிப்பு என்று சொல்லப்படுவது அல்லேலூயா பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவதை குறிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நாம் எதிர்பார்த்து நம்பி ஒரு நமக்குள் ஒரு வாஞ்சை, ஒரு ஏக்கம், ஒரு துடிப்பு, ஒரு உந்துதல் நமக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆமென். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நான் பரலோக ராஜ்யத்துக்கு போவேன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை அது ஒன்று. அல்லேலூயா. காரணம், நமக்காக நம்முடைய அருமை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ராஜ்யம், ஆமென், கண்ணீர் இல்லாத ராஜ்யம், துக்கம் இல்லாத ராஜ்யம், வியாதி இல்லாத ராஜ்யம், பசி இல்லாத ராஜ்யம், ஆமென், அல்லேலூயா. மரணமே இல்லாத ஒரு ராஜ்யத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்திற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். அவருடைய இரத்தத்தால் நம்மை கழுவி, ஆமென், அவருடைய சொந்த பிள்ளைகளாய் நம்மை கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இந்த உலகத்தின் வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. இந்த உலகத்தின் வாழ்க்கையின் முடிவில் ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது. ஆமென். நித்தியத்தில் 2 இடம், ஒன்று பரலோகம், இனி ஒன்று நரகம். ஆமென். மனம் திரும்பு என்று சொல்லிவிட்டால் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நமக்கு அது பிடிக்காது. என்னப்பா இந்த காலத்தில் இருக்கிற பரலோகமாகவும் நரகமாவது, பணம் இருக்கு அதான் பரலோகம், பணம் இல்லாம கஷ்டப்படாத நரகம், இப்ப போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு அன்றைக்கு நம்மள அநேகர் பரிகாசித்திருப்போம். அல்லேலூயா. ஆனால் இயேசுவை எப்ப ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, ஆமென், முதலாவது அவருடைய கண்கள் திறக்கப்படுவது பரலோகத்துக்கு நேரே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். மனம் திரும்பி ஒருவன் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, ஆமென், அவருடைய உள்ளான ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. அவன் பரலோகத்தை எடுத்து பார்க்கிறார். அன்றையிலிருந்து அவருடைய நம்பிக்கை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். ஆத்துமா நேசர் என்று வருவார். ஆமென். இதோ சீக்கிரமா வருகை சொன்ன ஆண்டவர், ஆமென், அது சீக்கிரமா வருவார் என்ற ஒரு துடிப்பு நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, முடிவருந்த நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மை, ஞானஸ்நானம் எடுத்தது உண்மை, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றது உண்மை, வருஷக்கணக்காய் ஆராதித்துக் கொண்டிருக்கிறது உண்மை. ஹல்லேலூயா. உங்களுடைய பயணம் கடைசி வரை கடந்து செல்ல வேண்டும். வாழ்க்கையை பாதியில் திரும்பி பார்க்காதே. லோத்தின் மனைவி, ஆமென், திரும்பி பார்த்தார். ஆமென். சோதோம் குமாரா பட்டணத்தை தேவன் அழிப்பதற்காக கடந்து வரும்போது, ஆமென், ஆபிரகாமின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அந்த சோதோம் குமாரா பட்டணத்தில் லோத்தும் அவருடைய குமாரத்திகளும் அவருடைய மனைவியும் அங்கு இருக்கிறார்கள். அவர்களை எப்படியா தப்பிவித்தாக வேண்டும் என்று தேவன் திட்டம் கொண்டார். ஹல்லேலூயா. என்ன சொன்னார் தெரியுமா? அந்த வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. என்ன செய்யாத
பின்திரும்பி பாராதே. அல்லேலூயா. அந்த மலைக்கு ஓடி போ. கர்த்தர் இந்த தேசத்தை அழிக்க போகிறார். அல்லேலூயா. என்ன செய்யாத? பின்திரும்பி பாராதே. ஆமென். பின்திரும்பி பார்த்தால் என்ன? சொத்து சுகங்கள், உலகத்தின் ஆசீர்வாதங்கள், பாவம் செய்கிற ஜனங்கள், உலக மக்கள், நண்பர்கள், சொந்த பந்துக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களை நீ என்ன செய்யாத? திரும்பி பார்க்காதே. உனக்காக ஒரு மலை காத்திருக்கிறது. அந்த மலைதான் உனக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பாதுகாவலின் இடம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, லோத்து தாமதித்துக் கொண்டிருந்தான். ஆமென். அவன் தன்னுடைய மகள்களை திருமணம் செய்ய போகிறதான மருமக்களை சந்திக்கிறான். ஆமென். பாருங்க, ஆபிரகாமோடு பயணித்ததான லோத் உலக ஐஸ்வர்யம் வேண்டும், உலகம் முக்கியம், உலகத்தின் செழிப்பை தேடி ஆபிரகாமுடன் தொடர்பை துண்டித்து அவன் எங்கு சென்று விட்டான்? சோதோமுக்கு கடந்து போய் விட்டான். அல்லேலூயா. சோதோமுக்கு நேராய் அவனுடைய இருதயத்தை இழுத்தது எது என்றால், அல்லேலூயா, வேறு ஒன்றுமல்ல, உலகத்தின் ஆசீர்வாதங்கள் அவனை இழுத்தது. ஆமென். அவன் பார்க்கிறான், கண்களை ஏறெடுத்து. இந்த ஆபிரகாமோடு போனா, ஆமென், அங்கங்கே என்ன செய்யணும்? பலி செலுத்தணும், ஆராதிக்கணும். ஆமென். தேவ சத்தம் கேட்டு ஆபிரகாம் சொல்லும்போது பயணிக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நம்ம கொஞ்சம் உலகத்தை என்ன செய்வோம்? அனுபவிப்போம். ஆமென். வாழ்க்கை பயணத்தில் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக பயணம் ஆரம்பித்த தேவனுடைய பிள்ளையே, உன்னை இங்கு வா என்று அழைக்கிற அநேக உலகத்தின் காட்சிகள் உண்டு. ஆமென். ஆடம்பரங்கள் உண்டு, ஆசாபாசங்கள் உண்டு, பாவம் உண்டு, அநியாயங்கள் உண்டு, தாறுமாறான செயல்கள் உண்டு, கவர்ச்சிகரமான காரியங்கள் உண்டு. இவைகள் உன்னை இழுக்கும், உன் கவனத்தை இங்கு திருப்பு என்று. அல்லேலூயா. அதையும் ஜெயம் பெற்று போகிறவன் தான் உண்மையான தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், அங்க ஆபிரகாமோடு போயிட்டு இருந்த நம்ம மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஆபிரகாமோடு கூட தரிசனம் பெற்றதான ஆபிரகாமோடு கூட லோத்து கடந்து போகும்போது ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர், அல்லேலூயா, ஆபிரகாமோடு போன லோத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென், ஆமென், ஆமென். ஆபிரகாம் பார்த்தது பரலோகத்து தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் பெருக பெருக லோத்துக்குள்ள ஒரு எண்ணம் உண்டானது. ஆமென். இவங்க கூட போனா நம்ம ஆடு மாடெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கும் புல்லு மேய்றதுக்கு இடங்கள் சரியா இருக்காது, நம்ம வசதியா சொகுசா நல்லா வாழ முடியாது. எதா இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு நம்ம என்ன செய்யலாம்? ஒதுங்குவோம். எப்படி எதமா சொல்லுங்க? கொஞ்சம் எதை அனுபவிப்போம்? உலகம். அல்லேலூயா. இயேசு வருவார். நம்ம என்ன ஆண்டவரை விட்டு பின்மாறியா போனோம்? நம்ம ஆண்டவரை விட்டு தானே இருக்கிறோம். வீட்லயும் ஜெபம் பண்ணிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காணிக்கையும் போடுறோம், தசமபாகமும் கொடுத்துடுறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நம்ம குறை வைக்கல. அல்லேலூயா. அதனால சரி, கொஞ்சம் அப்பப்ப ஆராதனை போறது, மற்ற தனிப்பட்ட மக்கள் நல்ல ஜெபம், பரிசுத்தாவியனுடான ஐக்கியம், அந்த வைராக்கியம் கொஞ்சம் இருக்கு, பரவாயில்ல. இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் கோவிச்சுக்கிட மாட்டான்னு கொஞ்சம் உலகத்துக்கு நேராக தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உலகத்திற்கு, கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டிய நேரம் உலக செழிப்பு, ஆசீர்வாதம். ஆமென். ஆபிரகாமை அழைக்கிறது. ஆபிரகாமே, ஏராளம் ஆடுமாடு இருக்கிறது, வேலைக்காரர் இருக்கிறார்கள். நீ இப்படியே ஆபிரகாம் பின்னாடி போனா, அல்லேலூயா, இதெல்லாம் என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாதப்பா. இதெல்லாம் உனக்குதான். சத்தமா சொல்லுங்க, உனக்குதான். வா வா என்று இழுக்கிறது. கவர்ச்சிகள் உன்னை இழுக்கும். இயேசுவின் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற நீ உன் ஓட்டத்தை தடுப்பதற்காய், உன் வைராக்கியத்தை திசை திருப்பதற்காய், ஹல்லேலூயா, உன்னை கவர்ச்சிகள் உலகத்தில் நிரம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. கொஞ்சங்கள் இங்கு
என்று உன்னை இழுக்கும். ஆமென். அந்த கவர்ச்சியை பார்த்து உலகத்துக்கு நேராய் கவனம் செலுத்துவாய் என்றால் ஹல்லேலூயா. லோத்தை போல சோதோமில நீ நிற்க வேண்டிய ஒரு கைகளை தட்டி ஹல்லேலூயா. Glory Jesus. இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளையே, ரட்சிப்பை பெற்ற தேவ ஜனமே, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளையே, கவர்ச்சிக்கு பின்னாடி ஓட வேண்டிய இயேசுவை பின்னாடி ஓட வேண்டிய கவர்ச்சி இன்று இருக்கும், நாளை இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிற மனிதனே, விசுவாசியே, உன்னை சுற்றி அநேகம் உன்னை தடுக்கிற குரல்கள் இருக்கிறது, தடுக்கிற கவர்ச்சிகள் இருக்கிறது. உன் தேவையை வைத்தே சாத்தான் இழுப்பான். உனக்கு தேவையில்லாததை உனக்கு முன்ன காட்ட மாட்டான். உனக்கு எது தேவையோ அதைதான் கொண்டு வந்து முன்ன நிறுத்துவான். ஏன்? நீ புறப்பட்டு பயணித்துக் கொண்டிருப்பது அல்லேலூயா பரிசுத்தமான தேவனாகிய இயேசுவின் பின்னால். இயேசுவின் பின்னாக நீ கடந்து வெற்றிகரமாய் ஓடி முடித்து விட்டால் அல்லேலூயா பரலோக ராஜ்யம் சென்று விடுவாய். அந்த பரலோகம் உன்னை போக விடாதபடி உன்னை தடுக்க இந்த உலகத்தில் அநேக சோதனைகளை கர்த்தர் சாத்தானை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். சோதனையின் ஆசீர்வாதம் உன் கவனத்தை திருப்பும். ஆமென். மோவாபின் ஆசீர்வாதம் உன்னை கவர்ந்தொழுக்கும். அல்லேலூயா. எகிப்தின் ஆசீர்வாதங்கள் உன்னை இழுத்து பிடித்து வைக்கும். ஆனால் அதை உதறி தள்ளிவிட்டு ஓடுகிறவனே கர்த்தருடைய பிள்ளை. ஆமென். ஓடுகிறேன் ஓடுகிறேன் இயேசுவுக்கா ஓடுகிறேன் 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 இயேசுவுக்கா ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கைகளை தட்டி எல்லாரும் கைகளை தட்டி அல்லேலூயா. பரமகளின் சத்தியம் பொருளுக்கா அல்லத்தை நோக்கி ஓடுகிறேன். பரமகளின் சத்தியம் பொருளுக்கா அல்லத்தை நோக்கி Yes,
நல்லா சொல்ல வாய்க்கணும். கர்த்தருக்கு மகிமை நல்லா செலுத்துங்க. ஓட்டத்தை தடுக்கிற அநேக காட்சிகள் உண்டு. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. வாசிப்போமாக. எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடுகிறவர். கைகளை தட்டி உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நியமித்த ஓட்டம். ஆமென். அந்த பாதையில் கடந்து போய் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். ஆமென். அந்த கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமானது, அது விரிவாக இருக்கிறது. அது போகிறவர்கள் அநேக. ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசலோ இடுக்கமும் நெருக்கமுமானது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அது நித்திய ராஜ்யமாகி ஆமென் உங்களுக்கு எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு ஆமென் அதை குறித்த தெளிவு, அதை குறித்த தரிசனம், அதை குறித்த அறிவு எல்லாருக்கும் இல்ல. சிலருக்கு தான் அந்த கண்கள் என்ன செய்யப்பட்டு திறக்கப்பட்டது. ஆமென் ஆமென். ஆபிரகாம் வேதம் சொல்லுகிறது தூரத்தில் கண்டான். ஹல்லேலூயா. கையை வைத்தாலே சொல்லும். எங்க கண்டு கொண்டான்? தூரத்தில் கண்டான். ஆமென். ஆபிரகாமுக்கு என்ன பார்வை இருந்தது? தூர பார்வை இருந்தது. எனக்கு இந்த உலகம் அல்ல எனக்கு சொந்தம். ஆமென். எனக்காக கைகளால் கட்டப்படாத தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் நகர வந்து இருக்கிறது. அதுதான் எனக்கு நிரந்தரம். தற்காலிகமான இந்த உலகத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பான ஆத்துமாவே, இந்த உலகம் உன்னை ஒரு நாள் கைவிடுமே. உலகம் மனிதனை கவர்ந்திழுத்து அவனை நரகத்துக்கு தள்ளும். ஹல்லேலூயா. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் உலகத்தில் உள்ளதெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டியது அல்ல. இந்த பரந்த உலகத்தில் நாம் அனுபவிப்பதற்கு வேதத்தில் நமக்கு சில ஒழுங்கை வைத்திருக்கிறார். அதை கை கொண்டு வாழ்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைதான் வெற்றிகரமாய் வாழ.
அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சில. கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லாரும் புறப்படுவாங்க பரலோக ராஜ்யத்துக்கு. இது தற்காலிகம், இது நிரந்தரம் அல்ல. நமக்கா நம்முடைய ஆண்டவர் ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இது என்ன இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும், ஏராளம் இருந்தாலும் சரி, கொஞ்சம் இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, இது தற்காலிகமானது மட்டுமே. ஆமென். ஆனால் நிரந்தரம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னவுடன் நமக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு எமோஷன், உற்சாகம் வந்து விடுகிறது. ஆமென். அந்த உற்சாகம் நல்லது. ஹல்லேலூயா. ஆனா உன் கண் அதை தூரத்தில் பார்க்க வேண்டும். இடுக்கமான வாசல் வழியாகத்தான் கடந்து போக வேண்டும். உலகத்தை சொகுசை அனுபவிக்க அல்ல, உலக ஆசாபாச சிற்றின்பங்களை அனுபவிக்க அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசாபாசமும் உலக சிற்றின்பமும் பாவ இன்பங்களையும் அனுபவிக்க உனக்கு ஒரு ஆர்வம் வந்து விட்டால், ஆசை வந்து விட்டால், உன் பயணம் பாதையில் நின்று விடுகிறது. பாதாளத்துக்கு நேர கடந்து போய் விடுகிறாய். எந்த ஆசாபாசங்கள் சிற்றின்பங்கள் உன்னை நெருக்கினாலும் அவைகளை உதறி தள்ளிவிட்டு ஆமென், இயேசுவை நோக்கி நீ ஓடுவாய் என்றால் ஓட்டம் வெற்றிகரமாய் முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதான் சொல்லப்பட்டு முடிவு பெறுந்து நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நான் உங்களுக்கு சொன்னேன், லோத்து அதை சொல்லிவிட்டு கடந்து போகிறேன். லோத்து பார்த்தது உலகத்தை, ஆபிரகாம் பார்த்தது தேவனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லோத்தும் நீதிமான் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆனா ஒன்று புரிந்து கொள்ளணும், அவன் குடும்பத்தை, தன் பிள்ளைகளையும், பிரைஸ் காட், தன் மனைவியும் இழக்க காரணம், அவன் நீதிமானா இருந்தாலும் தன் பிள்ளைகளையும் தன் மனைவியையும் இழந்தான். மனைவி பின்னிட்டு பார்த்து என்னமா மாறினான்? உப்பு தூணாய் மாறினான். இதற்கு காரணம் என்னவென்றால், ஹல்லேலூயா, ஆபிரகாமை பின்பற்றுகிற மனுஷன் தேவனுடைய சத்தத்தை எதிர்பார்த்து வாழ்ந்ததான ஆபிரகாமனுடைய ஆலோசனைக்கு உட்பட்டு வாழாததுதான் காரணம். புரியுதா இல்லையா? யாரதான் பின்பற்றினா? ஆபிரகாம் தான் பின்பற்றினா. ஆபிரகாம் தரிசனம் பெற்றவன், ஆபிரகாம் தேவ சத்தம் கேட்கிறவன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை ஆராதிக்கிறவன். ஹல்லேலூயா. பின்பற்றினது உண்மை, சொந்த காலம் தான். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்ச தூரம் சோதோமை பார்க்கிறது வரை, சோதோமின் செழிப்பையும் உலகத்தின் கவர்ச்சிகரமான காரியத்தை பார்க்கிறது வரையிலையும் யாரை பார்த்துட்டு வந்தா? ஆபிரகாம் பார்த்துட்டு வந்தான். கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் எங்க முட்டி போட அங்க முட்டி போட்டான். ஆமென், ஆமென், ஆமென். அவன் எங்க ஆராதித்தான் அங்க ஆராதித்தான். நல்ல உற்சாகம் தான். ஹல்லேலூயா. எப்ப உலகத்தின் செழிப்பை, உலகத்தின் சிற்றின்பத்தை, உலகத்தின் கவர்ச்சியை கண்ணை விட்டு பார்த்தானோ, அவனுடைய வேகத்துல என்னது கொஞ்சம் குறைவு ஏற்படுகிறது. அவனும் கேட்கிறான், என்னப்பா லோத்து ரொம்ப ஸ்லோவா போற, என்ன ஆச்சு? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்ப இவனுக்குள்ள என்ன வந்து போச்சு? உலக ஆசீர்வாதத்தின் கவர்ச்சி, சோதோமின் சிற்றின்பங்களுடைய கவர்ச்சி, சோதோமுக்குரிய செழிப்பின் காரியங்கள் உள்ள வந்துருச்சு. ஹல்லேலூயா. என்னப்பா ஸ்லோவாகிற, என்ன ஆச்சு? ஏன் ரொம்ப வேகமா வந்த? காலையில குடும்ப ஜெபம் நேரம் எழுந்திருப்பேன், செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடினா பைபிள் தூக்கி ஓடுவேன், செருப்பு கலந்து முன்னாடி விடும். தோத்து பின்னங்கால் கழுத்து தலைக்கு அடிக்கிற மாதிரி ஓட்டம் சபைக்கு. என்ன வேகம்! சனிக்கிழமை உபவாசம் கூட்டான்னா ஓடி வந்துடும். அவனால் மீட்டிங் நிக்க முடியாது. பாஸ்டிங் பிரேயர் நடந்த அன்னைக்கு அநேக விருப்பம் இல்லை. லோத்தே கவனமா இருக்கு. லோத்தின் மனநிலை உனக்குள் செயல்படும் என்றால் இன்றைக்கு மனம் திரும்பும். இல்லை என்றால் பல சம்பவங்களை நீ சந்திக்க வேண்டிய வரும். கர்த்தருடைய வார்த்தை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகத்தை எப்படி ஒதுக்குகிறாயோ, லோத்து நாவி உனக்குள்ளே நுழைந்து விட்டது. தேவ சமூகத்துக்கு நேராக எவ்வளவு வேகமாய் ஓடுகிறாய்.
தரிசனம் உனக்குள்ள இருக்கிறது. நீ நினைக்கணும் நான் ஆண்டவரை சேவிக்கிறேன், அது உன் அறிவு, உன் சிந்தை, லோத்தின் புத்தி. அது லோத்து கூட அப்படிதான் இருந்தது. நான் சோதம் போனேன், ஆண்டவரை விட்டுதான் போனேன். இல்லப்பா, உனக்கு ஒரு பாதை இருக்கிறது ஐயா, நியமிக்கப்பட்ட பாதை. உன் விருப்பத்துக்கு தேவன் வர மாட்டான், தேவனுடைய விருப்பத்துக்கு போ. ஒரு நாள் உனக்கு இருந்த உற்சாகம் வாஞ்சை இன்று எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். தேவனை வைத்திருந்த நேசம், தேவனை வைத்திருந்த தாகம் முழங்காலுக்கு நேராக உன்னை துரத்துமே. தேவனை வைத்திருந்த நேசம் சபைக்கு நேராய் உன்னை ஓட வைத்ததே. இன்று நீ எங்கே நின்று கொண்டிருக்கிறாய்? சோதோமன் ஆவியா, இல்லை மோவாவின் ஆவியா, இல்லை எரியோவின் ஆவியா? எது உன்னை தடுத்து நிறுத்துகிறது? மீண்டும் திரும்பி வா என்று கர்த்தர் அழைக்கிறார். உனக்காக ஒரு மலை காத்திருக்கிறது. அந்த மலைக்கு நீ ஓடி போய் என்று கர்த்தர் அழைக்கிறார். ஆமென், 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 ஆமென். நாயத்தப்படுத்துகிற ஒரு மலை, உன்னை தகுதிப்படுத்துகிற ஒரு மலை, உனக்காக காத்திருக்கிற ஒரு சபையாகிய மலை, ஆகிய மலை. Lord Jesus, உன் கற்பனையின் எண்ணமோ உன் தந்திரமான புத்தியோ உன்னை காப்பாற்றாது. கர்த்தர் காட்டும் பாதையே உன்னை கடைசி வரை கொண்டு சேர்க்கும். உன் தந்திரம், உன் யூகம், உன் கற்பனை உன்னை பாதையில் உன்னை உப்பு தூணாக்கும். நீ போக வேண்டிய இடத்தில் சென்று சேர முடியாது, அது உன்னை தடுக்கும். லூக்காவில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். சும்மா சொல்லல, ஆதியாகமத்தில் உள்ள லோத்தின் மனைவிய ஏன் ஆண்டவர் இயேசு திருப்பி கொண்டு லூக்காவில் சொல்லணும்? அந்த வசனத்தை வாசியுங்கள். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன்? ஆண்டவருடைய வார்த்தையின் வழியே தேவ சத்தத்தை கேட்ட பாதைக்கு நேர ஓட வேண்டியவள் உலகத்தை பின்னிட்டு பார்த்தாள். அவருடைய இருதயம் பின்னாய் போனது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஹல்லேலூயா கானானுக்கு போக வேண்டியவர்கள், அவர்கள் பயணத்தில் போய்கொண்டு வந்திருக்கிறார்கள். இருதயமோ எகிப்தை குறித்து சிந்தித்தது. வழியில் அழிந்தார்கள். புறப்பட்டது கானானுக்கு தான். நீ ரட்சிக்கப்பட்டு புறப்பட்ட தேகம் தேவனுடைய ராஜ்யமாய் பரலோகத்துக்கு நேராகத்தான். ஆமென், 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 ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் வரும்போது பல நெருக்கங்கள் ஏற்பட்டது, பல தேவைகள் ஏற்பட்டது, பல ஆசைகள் ஏற்பட்டது. ஆமென். அவர்கள் விரும்பினது ஆசைப்பட்டதெல்லாம் அங்க கர்த்தருக்கு பின்னாடி போறவங்களுக்கு இல்ல, கர்த்தர் விரும்புறது அவங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் விரும்புறது என்ன? வானத்தின் மன்னா. கர்த்தர் விரும்புறது என்ன? கர்த்தர் கொடுக்கிற காளை. நீ இச்சிப்பதல்ல, தேவன் விரும்புவதை பெற்றுக்கொள். கர்த்தர் உன்னை சந்திக்கிற நேரம், உலகத்துக்கு நேரம் ஓடிக்கொண்டிருக்கிற, உலகத்துக்கு நேராய் கவனத்தை திருப்பி இருக்கிற ஆத்துமாவே, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். உலகம் உன்னை ஏமாற்றும்,
இஸ்ரவேல் ஜனங்கள் பயணம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராகத்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இருதயம் எகிப்துக்கு நேராக பின்திரும்பி பார்க்கிறது. உடல், கண்கள், சரீரம் கானானுக்கு நேராகத்தான் போகிறது. இருதயம், எண்ணங்கள் எகிப்தை பின்னிட்டு பார்க்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, கர்த்தர் உனக்கும் எனக்கும் ஆயத்தப்பட்ட இந்த ராஜ்யத்துக்கு நேர பயணித்துக் கொண்டிருக்கலாம். உன் பயணம் சரியாகத்தான் இருக்க, சரீரம் சரியாகத்தான் போற, ஆராதனைக்கு ஒழுங்காக இருக்கிறாய், நல்ல ஆவியர் நிரம்புகிறது மாதிரி பாசாங்க செய்கிறாய், காணிக்கையை செலுத்துகிறாய், உண்மை எல்லாம் நல்லதா இருக்கு. உன் இருதயம் எங்கே திரும்பி நிற்கிறது? விட்டு வந்த உலக ஆசா பாசமா, உலக சிற்றும்பமா, மாமிசத்துக்குரிய இச்சைக்குரிய காரியமா, என்ன சோதோமை போல, சோதம் குமோராவுக்கு நேராக லோத்து கவனித்தது போல செழிப்பை நோக்கிய, உலகத்தை நோக்கிய. ரட்சிக்கப்பட்ட நாட்களில் உனக்குள் ஒரு வேகம் இருந்தது, ஒரு வேகம் இருந்தது. இந்த வேகத்தை கர்த்தர் கேட்கிறார். ஒரு உற்சாகம் இருந்தது, அந்த உற்சாகத்தை இன்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு தாகம் இருந்தது, அதை இன்று அவர் எதிர்பார்க்கிறார். ஒரு வைராக்கியம் இருந்தது, இன்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு அர்ப்பணிப்பு இருந்தது, இன்றே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எத்தனை முறை எச்சரித்தாரே, எங்கே போய் கொண்டிருக்கிறது? உன் வாழ்க்கை எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது? உன் இருதயம் எங்கே திரும்பி பார்க்கிறது? நினைப்பதும் விரும்புவதும் ஆசைப்படுவதும் நிரந்தரம் என்று நினைக்கிறாயோ? நினைத்துக் கொண்டிருப்பதும் ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பதும் நிரந்தரம் என்று நினைக்கிறாயோ? அல்ல, ஒருபோதும் கிடையாது. உலகத்துக்குரிய எதை நீ பெற்றிருந்தாலும், எதை பெற வாஞ்சித்தாலும், எதற்காக நீ ஆசைப்பட்டு பிரயாசப்பட்டாலும் நிரந்தரமே கிடையாது. தற்காலிகம். நிரந்தரம் உனக்கும் எனக்கும் இயேசு ஆயத்தப்படுத்த பரலோகம் மட்டுமே நிரந்தரம். உன் சொந்த பந்துக்கள் நிரந்தரம் அல்ல, உன்னை நேசிக்கிற ஒருவர் நிரந்தரமானவர் அல்ல, உன் காசு பணம் நிரந்தரமானது அல்ல, உன் சம்பாத்தியம் நிரந்தரமானது அல்ல. நிரந்தரம் இயேசு ஒருவரே. மனித அன்பு நிரந்தரம் அல்ல, உலகத்துக்குரிய ஏதென்று நிரந்தரம் அல்ல. இயேசு ஒருவரே நிரந்தரம், அவர் அன்பு ஒன்றே நிரந்தரமானது. Praise God. உன் சிந்தை, உன் இருதயம் எங்கே நின்று கொண்டிருக்கிறது? உடல் ஒருவேளை பரலோக ராஜ்யத்துக்கு நேர பயணித்துக் கொண்டிருக்கலாம், ஆராதனை எல்லாம். ஆனா இருதயம் எங்கே நிற்கிறது? எங்கே நிற்கிறது? சோதரா எங்கே நிற்கிறது? எதைக்குள் சிந்திக்கிறது? இன்று நீ தொடர்ந்து பயணம் செய்ய ஆயத்தப்படு. பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மனித சத்தம் நீ நினைப்பாய் என்றால் இந்த வார்த்தை ஒன்றால் நினைந்து இருக்கும். தேவன் கொடுக்கிற வார்த்தை மனம் திரும்பு. ஆதி அன்புக்குள் வா, ஆதி அப்படிக்குள் வா, ஆதி தீர்மானத்துக்குள் வா.
எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? கர்த்தர் சித்தம் உன் வேளையிலே கண்டு விரைந்து நிறைந்தே நீ வா. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். எத்தனையோ முறை வேத வசனத்தின் மூலமாய் வேதத்தை படிக்கும் போது உன்னோடு பேசியிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சிலரோடு பேசுகிறார். இதை நீ அலட்சியமா எண்ணினால் உனக்கு ஐயோ ஐயோ பரிதாபம். வேத வசனத்தை நீ படிக்கும் போது உன்னோட எத்தனை முறை வசனத்தின் மூலம் பேசியிருக்கிறார் கர்த்தர். ஏன்? ஊழியக்காரன் மூலமாய் பேசுகிற வார்த்தையை நீ அற்பமாய் நினைச்சதுனால, இவன் சொல்றதை கேட்கணுமான உனக்கு பிடிக்காம வெறுப்பாக உனக்கு இருந்ததால் தேவன் இவன் இப்படியாவது மனம் திரும்பட்டும் என்று நீ பைபிள் படிக்கும் போது உன்னோடு பேசியிருக்கிறார். பாடல் மூலம் பேசியிருக்கிறார். சில கெஸ்டாய் வருகிற ஊழியக்காரர் மூலம் பேசியிருக்கிறார். உன் இறுதிய கடினம் உன்னை அழிவை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். வேதத்தை படிக்கும் போதே உன்னோடு கர்த்தர் இடைப்பட்டிருக்கிறார். ஆனாலும் அதையும் நீ உதறி விட்டிருக்கிறாய். நீ மனிதனை அல்ல புறக்கணித்தது, தேவனை புறக்கணிக்கிறார். மனிதனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறார். கர்த்தர் இன்று உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். உன் இருதயம் எகிப்தில் நின்று கொண்டிருக்கிறதா? உன் இருதயம் சோதோமில் நின்று கொண்டிருக்கிறதோ? எங்கே? சிந்தித்து பார். சோதோமின் அருவருப்புகள், சோதோமின் கவர்ச்சிகள், எகிப்தின் ஆசாபாசங்கள் உன்னை ஒருபோது நித்திய ராஜ்யத்தை கொண்டு சேர்க்காது. அவர் உன்னை வழியில் அழிக்கும். கர்த்தர் என்று உன்னோடு இடைபடுகிறார். முடிவு இந்த நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவார். மனுஷகுமார மறுநாளில் விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டார். முடிவு நிலைநிற்கிறவர் ரட்சிக்கப்படுவார். ஆமென். ஆதி அன்பில் நீ நிலைநிற்க வேண்டும். முடிவு ரட்சிக்கப்படும் நாட்கள் நீ அவர் மேல் வைத்திருந்த அன்பு நிலைத்திருக்க வேண்டும். கடைசி வரை பரிசுத்தத்தில் கடைசி வரை நிலைத்திருக்க வேண்டும். தீர்மானத்தில் நீ நிலைத்திருக்க வேண்டும். உன் தரிசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும். உன் அர்ப்பணிப்பில் நிலைத்திருக்க வேண்டும். ஒப்புவித்த ஊழிய பாதையில் நிலைத்திருக்க வேண்டும். தேவனோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கை நிலைத்திருக்க வேண்டும். அவள் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடு, ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, பிரசன்னமாவதை விரும்புகிறேன். அனைவருக்கும் நாளே தந்தார். எகிப்தில் புதைந்து கிடக்கிற இருதயத்தை வெளியே தூக்கு. சோதோமில் விழுந்து கிடக்கிற இருதயத்தின் எண்ணத்தை வெளியே கொண்டு வா. எலியாவே, உனக்கு இங்க என்ன? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எலியாவை, உனக்கு இங்கே என்ன வேலை? இந்த சூறை செடியின் நிழல் உனக்கு நிரந்தரம் அல்லவே. எழுந்து புசி, தொடர்ந்து பயணம் செய். எலியாவோடு பேசின கர்த்தரோடு பேசுகிறார். இப்போ இருக்கிற சூறை செடியின் நிழல் உனக்கு நிரந்தரமானது அல்ல. இதோ நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அவர் உண்டு புசித்தார், குடித்து புசித்தார். 40 நாள் இரவும் பகல் கர்த்தருடைய பரவலையில் கடந்து சென்றார்.
பார்த்தேன் என்று கேட்கிறார். எங்கே நின்று கொண்டிருக்கிறாய்? எலியாவை போல் தற்காலிகமாய் கிடைத்த சூரியச்சனியின் நிழல் உனக்கு திருப்தியா இருக்கிறதா என்று படுத்திருக்கிறாயா? சோதோமின் அருவருப்பான உலகத்துக்குரிய வாழ்க்கை உனக்கு திருப்தி என்று அங்கு நின்று கொண்டிருக்கிறாயா? எகிப்தாகிய பாவ உலகத்துக்குரிய காரியங்கள் உன்னை இழுத்து அதன் மேல் மனசை வைத்துக் கொண்டிருக்கிறாயா? எங்கே நிற்கிறாய்? கர்த்தர் மீண்டும் உன்னை தட்டி எழுப்புகிறார். எழுந்து புறப்பட. உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இந்த உலகத்துல என்ன வேலை? உனக்கு இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது. உன்னை இந்த உலகத்திற்கு அழைக்கவில்லை. உன்னை குறிப்பிட்ட ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறேன். என் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, என் சித்தம் செய்வதற்காக அழைத்திருக்கிறேன். எப்பொழுது மனமானல் வருவான் என்று தெரியாது. நினையாத நேரத்தில் ஆண்டவரை இயேசு வருவார். ஆமென். ஆயத்தப்படு, ஆயத்தப்படு, ஆயத்தப்படு. கடைசி நாள், கடைசி நாள். இனி காலம் செல்லாது. எல்லாரும் அப்படி முழங்கால் படிக்கட்டும். கண்களை யாரு திறக்க வேண்டாம். எல்லாரும் தேவனுடைய சமூகத்தின் முழங்கால் படிக்கட்டும். Thank you, Holy Spirit. முழங்கால் படியிட முடியாதவரை எழுந்து நிற்கலாம், பிரச்சனை இல்லை. எப்படியா இருந்தாலும் சரி, கர்த்தரோடு ஐக்கியப்படு. கர்த்தருக்கு நேராக உன்னை இருதயத்தின் கரத்தை நீட்டு. சரீர கரத்தை எல்லாம் அவருக்கு போன இருதயத்தின் கையை நீட்டு. அவருக்கு நேராக தாகமாகிய கை, புதிய தீர்மானத்தின் கை, புதிய உடன்படிக்கையின் கை. அன்பான ஆத்துமாவே, ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டுப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ இங்கு தாமதிக்க வேண்டிய நபர் அல்ல. உனக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த இடத்துக்கு நேராக பயணிக்கும் போது உனக்குரிய தேவைகளை நான் சந்திப்பேன். உன் பயணம் தொடரட்டும். உலகத்தில் வருகிற நெருக்கங்களை பார்த்து கலங்காது, பிரச்சனை பார்த்து கலங்காது. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ எப்படினே வா. குடும்பத்தின் பிரச்சனையா, வாழ்க்கை பிரச்சனையா, எதிர்கால பிரச்சனையா, தேவைகள் சந்திக்கப்படவில்லையா, பல காரியங்களிலிருந்து நீ கவலைப்பட்டு உன் ஓட்டத்தை மட்டுப்படுத்தாதே. மகனே, மகளே, நீ தொடர்ந்து நீ பயணம் செய். முடிவில் நிலைநிற்க ரட்சிக்கப்படாமல் சொல்லப்பட்ட வேத வாக்குகள் பாதி நிற்க நான் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. என்னை பின்தொடர்ந்து வா, என்னை பின்தொடர்ந்து வா. உன் தேவையை நான் சந்திப்பேன். உன் தேவையை நான் சந்திப்பேன். பிரதான தூதன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவார். பரமன் இயேசு வருவார். பிரதான தூதன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவார். பரமன் இயேசு வருவார். ஜெயங்காரத்திலோ கனராவிலோ ஜெயபூரிடும் நேரத்திலோ கதிராலையிலோ
வேளையில் நம்முடைய அருமை ஆண்டவராய் இயேசு வருவார். ஒருவேளை நாம் பாடல் பாடுவது போல சாயங்காலமா இருக்கலாம், நடு இரவா இருக்கலாம், ஆனா அதிகாலை சேவல் கூப்புகிற நேரமா இருக்கலாம். எந்த நேரமா இருந்தாலும் இயேசு வருவார். வருவது நினையாத நாளில் என்று வருவார். திருடனை போல் வருவேன் சொன்ன ஆண்டவர் இதையும் கூட அவர் சொல்லி இருக்கிறார். முடிவரை நிலைநிற்கிறவனை ரட்சிக்கப்படுவார் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆதியில் எடுத்த தீர்மானங்கள், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், ரட்சிப்பு, ஆமென், அர்ப்பணிப்பு, ஆமென், அழைப்பு, அவர் எல்லாவற்றிலும் கடைசி வரையிலே நிலைத்திருந்தால், ஆமென், மணவாளன் வரும்போது மத்திய ஆகத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவார். ஆண்டு சமுத்திரம் ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு ஆண்டவரே, முடிவு பரியந்தம் நிலநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவார். பரலோக ராஜ்யத்தில் ஆண்டுடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிற கூட்டம் கடைசி வரையில் நிலைநிற்கிற கூட்டம். விசுவாசத்தில் கடைசி வரை நிலைத்திருக்கிறவர்கள், பரிசுத்தத்தில் கடைசி வரை நிலைத்திருக்கிறவர்கள், ஆதி அன்பில் கடைசி வரை நிலைத்திருக்கிறவர்கள், அர்ப்பணிப்பில் கடைசி வரை நிலைத்திருக்கிறவர்கள், ஒப்புமிக்க ஊழிய பாதையில் கடைசி வரை சரியாக நிலைத்திருந்த செயல்படுகிறவர்கள் மட்டும்தான் நம்முடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறதா? நாளில் கேட்ட வசனத்தின்படி வழியில் எங்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக விட்டு வந்த பழைய எகிப்தின் காரியங்கள் எங்களுடைய சிந்தனையை கவர்ந்திருக்கிற நேரங்களும் உண்டு. பயணத்தில் சோதோமும் கவர்ந்திருப்பது உண்டு. மட்டுமல்ல, பலவிதமான சூரிய செடி நிழலும் கவர்ந்திருப்பது உண்டு. இவைகள் மேல் நாங்கள் தங்கிவிடாதபடி, ஆமென், எங்களை நியமித்த ஓட்டத்தை பொறுமையோடு நாங்கள் ஓட அந்த கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, யார் யாரெல்லாம் நாளிலே தீர்மானத்தோடு காணப்படுகிறார்கள், தீர்மானத்தை கத்த கனப்படுத்தி கத்த கரப்படுத்தி நடத்துவீராக. சோர்வை மாற்றுவீராக, அலட்சியத்தை மாற்றுவீராக, நிர்விசாரத்தை மாற்றுவீராக. தொடர்ந்து உண்மை பின்பற்றி வர, உண்மை தொடர்ந்து ஓட அந்த கிருபை எடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். அந்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை அனுப்புவீர்கள் செய்யும். சகல துதி கனமை மேல உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சி தந்தே